Praise the Lord. Praise the Lord. Wish you a happy New Year. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் ஹாப்பி நியூ இயர். விசேஷமாக இந்த புது வருட வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம வாழ்த்துக்கிறோம், வரவேற்கிறோம். இன்னைக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத நாளாக இருக்க போது, அதனால் இதை தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஒருவேளை நீங்கள் முதல் தடவையாக இந்த லைவில் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா, எங்கேருந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க, உங்கள் பேர், உங்கள் ஊரை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இதை நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஆண்டவரை நிறைய துதிக்க போகிறோம், வாக்குத்தத்த வார்த்தைகளை சுதந்திரிக்க போகிறோம். கடைசியாக நிறைய ப்ரொஃபட்டிக்கல் டிக்ளரேஷன் இருக்க போது, அதனால் டோன்ட் மிஸ் இட், டோன்ட் ஸ்கிப் இட். அப்படியே நம்ம அப்பாவை துதிக்க ஆரம்பிக்கலாமா? ஆமென். Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. வருடம் முழுவதும் காத்த தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா? Hallelujah. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. நன்றி அப்பா. கடந்த வருடம் முழுவதும், இந்த 2025 முழுவதும் பாதுகாத்தீங்க ஆண்டவரே. எல்லா தேவைகளை சந்திச்சிங்க ஆண்டவரே. நாங்கள் நினைச்சதுக்கும் நாங்கள் ஜெபிச்சதுக்கும் அதிகமாக தான் எங்களுக்கு செஞ்சுருக்கீங்கப்பா. உங்களுக்கு நன்றி. நாங்கள் நிற்கிறதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற நிறைய ஆசீர்வாதங்களை, நிறைய நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களா மறவாமல் நினைத்திரையா மனதார உமக்கு நன்றி செலுத்துவேன். ஹalleluya. Thank you Jesus அப்படின்ற பாடலை நம்ம பாடலாமா? ஹalleluya. நன்றி அப்பா. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. ஓஹோ கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. ஓஹோ கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா இதுவரை உதவினீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. Thank you Jesus. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன்
தந்தீரையா பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா சுகமானேன் சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே நன்றி நன்றி ஐயா ஓஹோ கோடி கோடி நன்றி ஐயா ஆமென் thank you Jesus Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. ஆண்டவரே நீர் கொடுத்த சுகத்துக்காக பலத்துக்காக நன்றி அப்பா. எங்களுக்கு மருத்துவராக இருந்தீர், எபினேசராக இருந்தீர், எங்களை பாதுகாத்தீர், எங்களுக்கு உதவி செய்தீர், எங்களை சுகப்படுத்தினீர் ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்க தாவே. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். எல்லா தடைகளை உடைச்சிங்கப்பா எங்களோட. எங்களுக்கு முன்பதாக கர்த்தர் கடந்து சென்று எல்லா தடைகளை உடைச்சி எல்லா கோணலானவைகளை நேராக்கி எல்லா கரடு முருடானவைகளை சமமாக்கினீரப்பா. மக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நம்ம பாடலாமா? தடைகளை உடைத்தீரையா தள்ளாட விடவில்லையே தடைகளை உடைத்தீரையா தள்ளாட விடவில்லையே சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே நன்றி நன்றி ஐயா ஓஹோ கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா ஓஹோ கோடி கோடி நன்றி ஐயா மறவாமல் நினைத்தீரையா. Thank you Holy Spirit. மனதாரே நன்றி சொல்வே. நன்றி அப்பா. என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதாரே நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா ஓஹோ கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா ஓஹோ கோடி கோடி நன்றி ஐயா. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. Thank you. பாருங்க, நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நமக்கு நன்றி உள்ள இருதயம் கண்டிப்பாக தேவை. ஆண்டவர் வேதத்தில் நிறைய இடத்துல கேட்குறாரு, 10 குஷ்டரோகிங்களை சுத்தமாக்கினேன், ஒரு மனிதன் மட்டும்தான் திரும்பி வந்து எனக்கு நன்றி செலுத்தினான், என் சமூகத்துக்கு வந்தான், மீதி 9 பேர் எங்கப்பா, எங்கே அவங்க எங்கே அட்ரஸே கொடுக்காம ஓடிட்டாங்க, நன்மையை வாங்கிட்டு உலகத்துக்கு உள்ளே போயிட்டாங்க, உலகத்துக்கிட்ட போயிட்டாங்க. தான் குடும்பத்துக்கு தான் உலகம், எந்த குடும்பம் அந்த குஷ்ட ரோகத்தின் நிமித்தமாய்
ஊருக்குள்ளவே இவங்களை சேர்க்காம, வீட்டுக்குள்ளவே சேர்க்காம, ஒரு ஃபங்க்ஷன் பாளையத்துக்கு புறமே ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஒரு நல்லது கெட்டதுக்கு சேர்க்காம, இவங்களை சுகமாக்காம, இவங்களை விசாரிக்காம, இவங்களுக்கு மருத்துவ சிகிச்சை செய்யாம புறக்கணிக்கப்பட்டு விழுந்திருந்த அந்த 10 பேரை தேடி போய் ஆண்டவர் சுகமாக்குறாரு. ஆனா அவங்க சுகம் வந்த உடனே நன்றி கெட்டுத்தனமா ஆண்டவரை மறந்துட்டு ஃபஸ்ட்டு போட்டோம், அவங்க குடும்பத்துக்கிட்ட போட்டோம், வேண்டான்னு சொல்ல. ஆனால் முதலாவது அவங்க எங்கே வரணும்? தேவ சமூகத்துக்கு வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டு பிறகு போ உன் குடும்பத்துக்கிட்ட, உலகத்துக்கு போ, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க? ஓடிட்டாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாதுங்க. நமக்கு நன்றி உள்ள இருதயம் கண்டிப்பாக தேவை. ஸோ நன்றி உள்ள இருதயம் இருக்கிற மனுஷனை தான் ஆண்டவர் மேலேயும் ஆசீர்வதிப்பார். சரிங்களா? ஸோ நம்ம பாருங்க, ஆண்டவர் வந்து நான் உன்னை நினைவு கூர்ந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல நோவாவை பார்த்து நினைவு கூர்றாரு. நோவாவை வந்து நோவா பேழையத்தில் இருக்கும்போது ஆண்டவர் மறந்துடுறாரு. மறந்தாதானே நினைவு கூர்ந்து ஆண்டவர் நோவாவை நினைவு கூர்ந்து வந்து அந்த ஜலப்பிரயத்து நிமித்தமாக விட்டு அந்த தண்ணி எல்லாத்தையுமே காயும்படியாக ஒரு காற்றை அனுப்புகிறாரு. ஸோ நோவாவை நினைவு கூர்ந்து ஆண்டவர் வெளியில் கொண்டு வந்த பிறகு என்ன ஆகுதுன்னா, நோவா வந்து நன்றி பலியும் துதி பலியும் ஆண்டவருக்கு செலுத்துறாப்புல. ஆண்டவருக்கு அந்த இது செலுத்த போது என்ன நடக்குதான்? ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஒரு உடம்படிக்கை செய்கிறார் நோவாவோட, ஒரு ஆசீர்வாதத்தை கட்டவிழ்க்கிறார். இன்னைக்கு நம்ம நன்றி பலியை ஆண்டவருக்கு செலுத்தி துதி பலியை செலுத்தி ஆண்டவர்கிட்ட இந்த ஆண்டுக்குரிய எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நம்ம வாங்க போறோம். சரிங்களா? நீங்க சொல்ற நன்றியில ஸ்தோத்திரத்துல ஆண்டவர் அப்படியே ஃபிளாட் ஆயிடுவார், டயர்ட் ஆயிடுவார். நோவா செலுத்தின பலி அப்படியே நுகர்ந்து அவருடைய இருதயம் அப்படியே களி கூர்ந்து ஆண்டவர் ஒரு வாக்கு தத்துவம், ஒரு உடம்படிக்கையே செஞ்சுறாரு. என்ன தெரியுமா? இதுக்கப்புறம் இந்த உலகத்தை நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு நோவாக்கு வாக்கு பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லை, அவனோட உடம்படிக்கை செய்கிறார். ஏன் தெரியுமா ஆண்டவர் அப்படி செஞ்சாரு? நோவாக்குள்ள ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு, அவனோட இருதயத்தில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த உலகத்தை அழிச்சதை போல, எல்லா மனுஷரை அழிச்சதை போல என்னையும் குடும்பத்தையும் என்னைக்காச்சும் தலைவர் போட்டு தள்ளிடுவார்கள். ஒரு பயத்து நிமித்தமாகவே ஆண்டவர்கிட்ட அவர் உறவாடிட்டு இருந்தாரு. அன்னைக்கு அந்த பயத்தை உடைச்சு ஒரே ஒரு மனுஷனுக்காக, நோவாக்காக, நோவா செலுத்தின அந்த பலியை நுகர்ந்த தேவன் என்ன சொல்றாரு? இன்னி இந்த உலகத்தை நான் அழிக்க மாட்டேன்ப்பா, இதுக்கு இந்த வானவில சாட்சியை வைக்கிறேன்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம செலுத்துற நன்றி துதி ஸ்தோத்திரங்கள் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய இதுவரைக்கும் ஆண்டவர் செய்யாத காரியங்கள் உங்க வாழ்க்கையில செய்யும், அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும். சரிங்களா? நம்ம மீதியான நேரத்தை ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம இப்பொழுது கூட வாக்குத்தத்த வசனத்துக்கு நம்ம போலாம். இந்த புதிய வருடம் ஆண்டவர் நம்மளை ரொம்ப விசேஷமான வார்த்தையினால வசனத்தினால நம்மளை ஆசீர்வதிக்க போறாரு, அலங்கரிக்க போறாரு. மல்கியா 3:10 இப்படி ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவேன். ஆமென். Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. So, இங்கிலீஷ்ல எப்படியா சொல்லப்பட்டிருக்குது? I will open the windows of heaven, pour out our blessings அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. ஸோ ஆண்டவர் இந்த வருஷம் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. ஸோ இந்த ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரிக்கணும்னா நீங்க செய்ய வேண்டியது ஒரு காரியம் இருக்கு. சரிங்களா? அது என்னன்னா, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக நேர்மையா, நீதியா, உண்மையா ஆண்டவருக்கு நீங்க கொடுக்க வேண்டிய நேரத்தை, கொடுக்க வேண்டிய தசம பாகம் காணிக்கைகளை, கொடுக்க வேண்டிய கனத்தை நீங்க விதைக்கும் போது, நீங்க கொடுக்கும் போது உங்க மேல என்னெல்லாம் ஆசீர்வாதங்களை இந்த வருஷத்துல ஆண்டவர் வச்சிருக்காரு தெரியுங்களா? அந்த ஆசீர்வாதங்களை மொத்தமும் உங்க மேல உடைச்சு ஊத்த போகிறாரு. இப்போ அந்த ஆசீர்வாதங்களை என்னெல்லாம் ஆண்டவர் வச்சிருக்காரு, இந்த வருஷம் ஒரு சூப்பர் நேச்சுரல்
ப்ராஸ்பெரிட்டி ஆண்டுன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தினால நாங்க டிக்ளேர் பண்ணி உங்க மீது அந்த ஆசீர்வாதங்களை நாங்க பேசுறோம். அப்படியே ரெடியா இருங்க, சொல்லும் போது அப்படியே டிக்ளேர் பண்ணி அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏசாயா 45:14 இப்படி சொல்லப்பட்டிருக்கு, எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடியாட்களின் சபையாரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்தில் தாண்டி வந்து உன்னுடையதா மாறுமா. உங்களுடையதா இந்த வருஷம் எல்லாம் மாறுங்க. எல்லா எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியின் வர்த்தக லாபம், நெடியாட்களின் சபையாரின் வர்த்தக லாபம் உங்களிடத்துல தாண்டி வந்து உங்களுடையதாய் மாறும். we declare and decree. எல்லாம் அப்படியே கரங்களை உயர்த்தி இதை பெற்றுக்கொள்ளலாமா? எஸ் டாடி காட். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்த போது பாருங்க, இந்த இப்போ ஒரு சூப்பர் நேச்சுரல் வெல்த் ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு. நம்ம ப்ராஸ்பெரிட்டி ஆண்டுன்னு சொல்லி இதை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ராஸ்பெரிட்டின்னு சொன்னால் நாட் ஓன்லி வெல்த், சரிங்களா? அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருங்கன்னா எடுத்த உடனே வெல்த்தை பற்றி பேசுகிறேன். ஆமாம், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது ஃபஸ்ட்டு வரப்போகுது. அதுக்கு அடுத்தடுத்தது நம்ம பார்க்கலாம். ப்ராஸ்பெரிட்டி சொன்னாக்கா வெல்த்து, ஹெல்த்து, சந்தோஷம், மகிழ்ச்சி, ரிலேஷன்ஷிப், ஹீலிங், சூப்பர் நேச்சுரல் ஹானர், சூப்பர் நேச்சுரல் ஹீலிங், சூப்பர் நேச்சுரல் லைஃப், சூப்பர் நேச்சுரல் பீஸ் அண்ட் ஜாய், இது எல்லாமே சேர்த்து கலந்தது தான் ப்ராஸ்பெரிட்டி. ஸோ இந்த ஆண்டு த இயர் ஆஃப் சூப்பர் நேச்சுரல் ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னு சொல்லி நாங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ முதலாவது போர்ஷன் அதில் நம்ம வெல்த்தை பற்றி பார்க்கலாம். ஆமாம், ஏசாயா 45:14 நம்ம பேசிட்டு இருந்தோம்ல. எகிப்தின் சம்பாத்தியம் உங்க கிட்ட வந்து சேருங்க. எப்படி பிரதர் வந்து சேரும்? எப்படி வந்து சேரும்? யாத்ராகமம் 12:36 சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரவேல் ஜனங்களை போய் எகிப்தியர் கிட்ட அந்த பொண்ணு வெள்ளியை கேட்டாங்களா. கேட்டபோது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தியர் கண்கள்ல தயவு உண்டாச்சாம். தயவு உண்டானதுனால அவங்க பொண்ணு வெள்ளி அள்ளி கொடுத்தாங்களாம். அப்ப அது வரைக்கும் தயவு கொடுக்கல, அது வரைக்கும் அடிமையா தானே இருந்தாங்க. 430 வருஷம் வராத தயவு அன்னைக்கு ஒரு நைட், ஒரு வார்த்தை அந்த ஒரு நாள் பாருங்க ரிசீவ் பண்ணுங்க. இந்த வருஷம், இந்த நிமிஷம், இந்த நாளில் கர்த்தருடைய தயவு மேல வருது. 400 வருஷம், 4 தலைமுறை நடக்கல பிரதர். 4 தலைமுறை என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கு. என் தாத்தா, பாட்டி, முப்பாட்ட, கொள்ளுப்பாட்ட இப்படி இருந்தாங்க, நான் இப்படி இருக்கேன்னு சொல்லாதீங்க. அது இன்னைக்கு உடையுது. இயேசுவின் நாமத்தினால we break all generation curse, generation limitation, we break it in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால உங்க தலைமுறையில உங்களுக்கு கர்த்தர் செய்யற சூப்பர் நேச்சுரல் ஆசீர்வாதம், வெல்த் டிரான்ஸ்ஃபர் உங்க வாழ்க்கையில செய்ய போறாரு. அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. we release it in the name of Jesus. இந்த வருஷம், இந்த நிமிடம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சொத்து, ஒரு பெரிய வெல்த், ஒரு பெரிய சூப்பர் நேச்சுரல் மணி ஃப்ளோ உங்க வாழ்க்கையில கட்டவிழ்க்கப்படுது. தயவு கிடைச்சது மட்டும் இல்ல, தயவு கிடைச்சது வாங்கிட்டாங்க. வசனம் கடைசியா சொல்லப்பட்டிருக்கு, அவங்க எகிப்தையே கொள்ளையடிச்சாங்க. ஐயோ, இது வேற லெவலா இருக்கப்பா. எகிப்தையே கொள்ளை அடிச்சாங்களா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களை அடிமையா வச்சிருந்தாங்கல்ல, உங்களை கட்டி வச்சிருந்தாங்கல்ல. சரி, இப்போ தயவு கிடைச்சிச்சு, போய் கேட்டாங்க, கொடுத்துருவாங்க. கொள்ளையடிக்கிறதுனா எப்படி? அவங்க வீட்டுல இருக்கிறது மொத்தமா மொத்தமும் எகிப்தையே கொள்ளையடிச்சிருக்காங்க, சுருட்டி எடுத்தாங்க. இவங்க எகிப்தர் விட்டாங்களா? விட்டாங்களே. அப்பாவுடைய வார்த்தை, அப்பாவுடைய வாக்கு தத்துவம், கொள்ளை அடிச்சிட்டு வந்தாங்க. உங்களை அடிமைப்படுத்திட்டு இருந்த எல்லாவற்றையும் நீங்க ஆளுகை எடுப்பீங்க, நீங்க கொள்ளை எடுவீங்க. 4 தலைமுறையா இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தின இருந்த அந்த எகிப்தை கொள்ளை அடிச்சாங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், இந்த 2026ல நீங்க நிறைய விஷயங்களை கொள்ளையிட போறீங்க. நிறைய விஷயங்களை உங்க கைகளை ஏந்த போறீங்க. இது நடக்குமா? இது ஆகுமா? இது அவ்வளவுதான், அடிமைத்தனம் தான் எங்க லைஃப்,
இந்த கடன் தான், இந்த பொருளாதார இஷ்யூ தான் ஜென்ரேஷனாக இருக்கு. ப்ராஃபிட் சொன்னாங்க பார்த்தீங்களா, ஒய்ஃப் சொன்னாங்க பார்த்தீங்களா, ஜென்ரேஷனாக இருக்கு, இதுதான் என் லைஃப் அப்படின்னு யோசிச்சுட்டு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்களா, ஆண்டவர் இன்னைக்கு அதெல்லாம் முறிக்கிறாருங்க. இதெல்லாம் உடையுது இயேசுவின் நாமத்தினால. we break it we declare and decree. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க எப்படி எகிப்தை கொள்ளையிட்டாங்களோ, எகிப்தியர் கண்களை தயவு கிடைச்சது மட்டும் இல்ல, ஒரு பெரிய வெல்த் டிரான்ஸ்பர் உண்டாச்சு இல்ல, அத போல இன்னைக்கு ஒரு பெரிய வெல்த் டிரான்ஸ்பர் உங்க மேல பேசுறேன். ஓ மிராக்குலஸ் மணிய பேசுறேன், எஃபர்ட்லெஸ் மணிய பேசுறேன். இன்னும் எக்ஸ்ட்ரீமா சொன்னா, அந்த 4வது தலைமுறை வெளியே வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க சில அவங்களும் கஷ்டப்பட்டாங்க, ஆனா அவங்க முற்பிதாக்கள் கஷ்டப்பட்டாங்க பாத்தீங்களா, அந்த ஆசீர்வாதத்தை இவங்க அள்ளிட்டு வந்தாங்க. உங்க அப்பா அம்மா, உங்க தாத்தா பாட்டி, அவங்க முற்பிதாக்கள் கஷ்டப்பட்டு அவங்க ஆசீர்வாதத்தை அனுபவிக்காம போயிருக்கலாம். நீங்களும் அதே சூழ்நிலையில் இருக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நீங்க வாரிட்டு வர போறீங்க. இந்த வருஷம் உங்க களஞ்சியங்களை பெருசு பண்ணிருக்கீங்க. உங்க பேங்க் அக்கௌண்ட லிமிட்டட் இல்ல, அன்லிமிட்டட் பேங்க் அக்கௌண்டா மாத்துங்க, பிரீமியம் பேங்க் அக்கௌண்டா மாத்துங்க. எஃபர்ட்லெஸ்ஸா பணம் வரப்போகுது, மிராக்குலஸா பணம் வரப்போகுது. we release it miraculous money and effortless money. 24/7 பணம் வந்துகிட்டே இருக்குங்க, பணம் வந்துகிட்டே இருக்கும். உங்க பேர்ல பத்திரம் பதிவிடப்படும், உங்க பேர்ல பத்திரம் பதிவிடப்படும். அப்போஸ்தல நாட்கள்ல பத்திரங்கள் பதிவிடப்பட்டுச்சு, அப்போஸ்தலருடைய பாதத்தில் கீழே வந்து விழுந்துச்சு. சொத்துக்கள், பணங்க, வெள்ளி எல்லாம் வந்து விழுந்தது போல இன்னைக்கு உங்க லைஃப்ல வந்து விழுங்க. நாங்க தீர்க்க தரிசனமா உங்களை பார்த்து சொல்றோம் இயேசுவின் நாமத்தினால. எஸ் we declare and decree. we release assets registration நாங்க பேசுறோம். டெய்லி ஒரு பத்திரத்தை பதிவு பண்ணுவீங்க, டெய்லி ஒரு வீடு பதிவு பண்ணுவீங்க, ஒரு நிலத்தை பதிவு பண்ணுவீங்க, கடையை பதிவு பண்ணுவீங்க. எஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீசர். இது எக்ஸ்ட்ரீமா தான் இருக்கு, இருந்தாலும் வாங்கிக்கங்க. உங்களை தேடி வர போறாங்க உங்க வீட்டுக்கு. நீங்க ஒரு போன் அடிச்ச உடனே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கவர்மெண்டே நீங்க இருக்கிற இடத்துல வந்து உங்களுடைய அந்த பத்திர பதிவுகள் எல்லாம் செய்து முடிக்கிற அளவுக்கு கர்த்தர் காரியங்களை மாற்ற போறாருங்க. கவர்மெண்ட் உங்களுக்காக வேலை செய்ய போகுது. அது மட்டும் இல்லைங்க, ஒரு அடையாளம் இருந்துச்சு தெரியுமா, 4 தலைமுறையா அடிமை என்ற அடையாளத்தை, அந்த அடையாளத்தை உடைச்சாரா. சுதந்திரவாளி, கானான தேசத்துக்கு நீ சொந்தக்காரன், நீ அடிமை கிடையாது, உன் அப்பா தாத்தாவுடைய ஒரு அடையாளம் உன்னுடைய அடையாளம் கிடையாது அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு நீங்க அந்த மாதிரி சிரமப்பட்ட ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல பொசிஷன்ல நீங்க இருந்தா எழுதி வச்சுக்கோங்க, இது உங்க அடையாளம் கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் உங்க மேல டிக்ளேர் பண்றாரு, நீங்க ஒரு சூப்பர் நேச்சுரல் ஆளுகைக்குள்ள அதிகாரியாய் ஆளும்படியாக சுதந்திரிக்கும்படியாக கானானுக்குள்ள சுதந்திரமான ஒரு தேசத்தையே உங்களுக்கு சொந்தமாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஒரு சொத்துக்கு நீங்க வாரிசு கிடையாது, ஒரு தேசத்துக்கே நீங்க வாரிசா இருக்கீங்க. அதுதான் உங்களுடைய அடையாளம். ஆமே. அது மட்டும் இல்ல, கானானும் இவங்க போய் ரெடி பண்ணல, ஆல்ரெடி ரெடியா இருந்துச்சு. ஆல்ரெடி எல்லாவற்றையும், வீடு நிலம் எல்லாவற்றையும் ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சிருந்தாரு. அத போல இந்த வருஷம் ஆண்டவர் உங்களுக்கான பிளெஸிங்ஸை கட்டவிழ்த்து கொண்டே இருப்பாரு. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அது மட்டும் இல்லைங்க, பாத்தீங்கன்னா சூப்பர் நேச்சுரல் நிறைய வெல்த் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. நிறைய சொத்துக்களை இன்னைக்கு நம்ம அதை பத்தி சொன்னா, அப்போஸ்தல நாட்களில் நடந்துச்சு, வேதத்துல நடந்திருக்குன்னு சொன்னா யாரும் அதை பிலீவ் பண்ண மாட்டாங்க. அது எப்படி வரும், அது எப்படி வந்துச்சு, அது எப்படி வரும் அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. நடக்கும், நமக்கு நடக்காது. யாருக்கோ நடக்கும், நமக்கு நடக்காது அப்படின்றாங்க. இல்ல, ஆண்டவர் வந்து எல்லாத்துக்கும் கடவுள், சரிங்களா, எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்கிறவரா இருக்கிறாரு. வேதத்துல பாருங்க, அன்னைக்கு சகாயு பத்தி நம்ம பாக்குறோம். ஏசப்பாவை பார்க்க போன எல்லாருடைய கையிலயும் அன்னைக்கு பணம் வந்தது. எப்படி வந்தது? சகாய் மூலியமா வந்தது. இந்த சகாயுடைய குணாதிசயம் என்ன, அவனுடைய பொசிஷன் என்ன? அவன் வந்து வரி வசூலை பண்ணுகிற ஒரு மனுஷன், அநீதியாய் ஜனங்க கிட்ட இருந்து பிடுங்கிறது தான் அவனுடைய வேலையே. ஆனா பிடுங்குற அந்த மனுஷனே 4 மடங்காய் அன்னைக்கு திரும்பி
எல்லாருக்கும் அந்த பணத்தை கொடுத்தான். ஆமென். அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஆண்டவரை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டத்தார் போனாங்க. அவங்க ஹீலிங்காக போயிருக்கலாம், டெலிவரன்ஸ்க்கு போயிருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனைக்காக ஆண்டவரை தேடி போயிருக்கலாம். அவங்கெல்லாம் எதிர்பார்த்தாங்களா அவங்க கையில் பணம் வரப்போகுதுன்னு சொல்லி? ஆனால் யாருமே எதிர்பார்க்கல. தேவ சமூகத்துக்கு வந்த எல்லாருக்கும் ஆண்டவர் நீதி செஞ்சு வர வேண்டியதை 1 மடங்கு இல்லைங்க, டிலே ஆயிடுச்சுன்னு 4 மடங்கா திருப்பி கொடுக்க வைக்கிறாங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில டிலே ஆன காரியங்களை நாங்க இயேசு நாமத்தினால டிக்ளேர் பண்றோம். அது உங்களுக்கு 7 மடங்கா திரும்பி வரப்போகுது இயேசுவின் நாமத்தினால. அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. ஏன் என்று சொன்னாக்கா வசனம் இவ்விதமா சொல்கிறது, திருடன் கண்டுபிடிக்கப்பட்டா 7 மடங்கு திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி இந்த வருஷத்தின் துவக்கத்திலேயே அந்த 7 மடங்கு ஆசீர்வாதங்களை நாங்க பேசுறோம். உங்க ப்ரொமோஷன்ஸ், உங்க பிசினஸ் இன்கிரிமெண்ட்ஸ், உங்க ப்ராஃபிட், உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் தடைப்பட்டிருந்தா அது 7 மடங்கா இயேசுவின் நாமத்தினால திரும்பி வரட்டும்னு சொல்லி நாங்க பிளஸ் பண்றோம், நாங்க ரிலீஸ் பண்றோம் இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. எதிர்பாராததை எதிர்பாருங்க, எதிர்பாராததை எதிர்பாருங்க. அடுத்ததா அத்தாரிட்டி, சூப்பர் நேச்சுரல் அத்தாரிட்டி. யோசேப்புடைய லைஃப்ல நீங்க இதை வாசிக்கலாம். ஆதியாகமம் 41 அதிகாரத்தை 41 44 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல இப்படி போடப்பட்டிருக்கு, பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசம் முழுவதிலும் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். தேங்க்யூ ஜீசஸ். கை காலை கூட அசைக்க கூடாது. என்ன மாதிரி அதிகாரம், சூப்பர் நேச்சுரல் அத்தாரிட்டி இல்ல? நேத்து வரைக்கும் யோசேப் யாருப்பா? சிறைச்சாலை கைதி. இன்னைக்கு யாருப்பா? இன்னைக்கு பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இன்னும் பார்வோனே சொல்றாரு, நான் வெறும் சீட்ல மட்டும்தான் சீட்ல மட்டும்தான் ராஜா, நீதான் எல்லாமே, உன் பேச்சுக்கு மறு பேச்சு இல்ல, உன்னை கேட்காம ஒருத்தனும் கையை தூக்க முடியாது, காலை தூக்க முடியாது. அப்ப சிசிடிவி கேமரா வச்சிருந்தாங்களா? யாரும் கை கால் அசையக்கூடாது, கண்காணிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க இல்ல? யோசேப்புக்கு தெரியாம ஒரு காரியமும் நடக்கக்கூடாது. இது என்னங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிகாரம் இல்ல? இத யாரும் இமேஜினேஷன் கூட பண்ண முடியாது இல்லைங்களா? நேத்து வரைக்கும் ஒரு ஜெயிலு கைதிங்க, அவன் மேல கோர்ட்டுக்கு போய் அவன் மேல வழக்கு இருக்கா இல்லையா, அவன் தப்பு பண்ணியிருக்கானா இல்லையா, நிரூபிக்கப்பட்டிருக்கா இல்லையா, அவனை வெளியில எடுக்கலாமா, இன்னும் எவ்வளவு வருஷம் இவனை ஜெயிலுக்குள்ள வைக்கணும், இது எல்லாத்தையும் தாண்டி இப்படின்றதுக்குள்ள தூக்கி சிங்காஸ்தான் அப்படியே ரிசீவ் பண்ணுங்க, அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. இன்னைக்கு கோர்ட் கேஸ்ல சிக்கி தவச்சிட்டு இருக்கீங்களா? இழுக்கும், ரொம்ப வருஷங்கள் இழுக்க போகுது, சுத்திக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, ஆண்டவர் சொல்றாரு அதெல்லாம் பிரேக் பண்றேன், அதெல்லாம் பிரேக் பண்ற, அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் வரப்போகுது. உங்களுக்காக கட்டளையே மாத்த போறாங்க. பிலீவ் பண்ணா பண்ணுங்க. நம்ம இந்தியால 10 வருஷம் இழுக்குது. மொபைல் கோர்ட்டு கிடையாது, கரெக்டா? மொபைல் கோர்ட்ஸ் அந்த மாதிரி கிடையாது. டிசிஷன் பண்றதுக்கோ இல்லை குற்றவாதிகளை அவங்கள சீக்கிரமா விசாரிச்சு அவங்களுக்கு வழக்குங்களை கிளியர் பண்றதுக்கோ ரொம்ப இழுக்கிறது நம்ம இந்தியா தேசத்துல தான். அந்த சட்டமே ஆண்டவர் மாத்த போறாரு. அது மட்டும் இல்லாம நீங்க அப்படி தவிச்சு கொண்டிருந்தா உங்க வாழ்க்கையில அதுல இருந்து வெளியில கொண்டு வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் அத்தாரிட்டிக்குள்ள நீங்க உட்கார போறீங்க. அப்படின்னா நீங்க மற்றவங்களுக்கு நியாய விசாரிக்கிற, அதிகாரம் செலுத்துற ஒரு உன்னதமான ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியலையே பிரதான மந்திரி சீட்ல கூட நீங்க உட்கார போறீங்க. இயேசுவின் நாமத்தை நான் டிக்ளேர் பண்றேன். ஒரு எம்பி சீட்டோ எம்எல்ஏ சீட்டோ சீஃப் மினிஸ்டர் சீட்டோ தாண்டி நீங்க ஒரு பிரதான மந்திரி சீட்டுக்கு, ஒரு பிரைம் மினிஸ்டர் சீட்ல கூட நீங்க உட்கார போறீங்க. கர்த்தர் நினைச்சா எல்லாரால கூடுங்க. யோசேப்புக்கு அன்னைக்கு அவனுடைய குவாலிஃபிகேஷன் தேவையில்ல, அவன் குடும்ப பேக்ரவுண்ட் தேவையில்ல, அவன் ஒரு கைதி, அவனுக்கு எந்த பயிற்சி இருக்கா எதுவுமே தேவையில்ல. தேவ ஆவியை பெற்ற ஒரு மனுஷன், அவன் சொன்ன ஒரே ஒரு சொப்னத்தின் அர்த்தம் ஆலோசனை அவனை உயர்வான ராஜாவுடைய பதவியில கொண்டு போய் உட்கார வச்சுச்சு. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால நாங்க டிக்ளேர் பண்றோம். உங்க குடும்ப பேக்ரவுண்ட பார்க்காதீங்க, உங்ககிட்ட காசு பணம் இருக்கான்னு பார்க்காதீங்க, நீங்க படிச்சிருக்கீங்களா இல்லையா, இதுக்கு எலிஜிபிளா நீங்க பார்க்காதீங்க. உங்களை உருவாக்குனதே அதுல உட்கார்ந்து ஆளுகை செலுத்துறதுக்காக தான். யூ ஆர் மோர் தென் எலிஜிபிள், யூ ஆர் மோர் தென் எலிஜிபிள். நீங்க அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்து அந்த கவர்மெண்ட் அபிஷியலா, அந்த அரசியல்வாதியா நம்ம
தேசத்துக்கு என்னெல்லாம் செய்யணுமோ நீங்கள் என்னெல்லாம் வாஞ்சித்துக்கிறீங்க. இது நம்ம தேசத்தில் இந்த ரூல்ஸ் சட்டம் இருந்தால் நல்லா இருந்துச்சு, இந்த சட்டத்தை மாற்றி எழுதிருந்தா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதையெல்லாம் உங்கள் மூலியமாக ஆண்டவர் செய்ய போகிறாரு. கடந்த காலத்தில் நானும் ஹஸ்பண்டை பேசிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஒரு மனுஷனை, ஒரு ஊழியக்காரனை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க, எல்லா சேனல்லையும் போட்டு அவங்கள மான மரியாதை எடுக்கிறாங்க. ஆனால் அவர் விடுதலை ஆகி எந்த குற்றமும் இல்லைன்னு வெளியில் வந்த பிறகு அதுக்கு என்ன கவர்மெண்ட் கைமாறு செஞ்சிச்சு? எல்லா சேனல்லையும் போட்டு இந்த மனுஷன் நீதிமான், இந்த மனுஷன் நல்லவர், இந்த மனுஷன் நீதிமான், இந்த மனுஷன் நல்லவர், இவர் குற்றம் செய்யலை, இவரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க, ஆனால் இவர் மேலே இவர் உண்மையாகவே குற்றம் செய்யலை, இது பொய்யான கேஸு அப்படின்னு எல்லா நியூஸ் சேனலில் சொன்னாங்களா? இல்லை எந்த சர்ச்சிலாச்சும் சொன்னாங்களா? இல்லை எந்த ஊழியக்காராச்சும் சொன்னாங்களா? பேசும்போது மட்டும் அந்த மனுஷனை அவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசினாங்க. இது என்ன சட்டம்னு நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன். இந்த சட்டத்தை மாற்ற நல்லா இருக்கும் இல்லை, அவங்க நிரபராதின்னு வந்துட்டாங்க இல்லை, அப்போ சொல்லணும் இல்லை எல்லா நியூஸ் சேனல்ல. நான் பிரதான மந்திரியா இருந்தா இந்த சட்டத்தை நான் போட்டிருப்பேன், இல்லை நான் மினிஸ்டரா இருந்தா இந்த சட்டத்தை நான் போட்டிருப்பேன். சரிங்களா? ஸோ இந்த வாஞ்சை நமக்குள்ள இருக்குது தெரியுங்களா, இந்த வைராகி இருக்குது தெரியுங்களா, நம்மள தான் ஆண்டவர் கொண்டு போய் அங்கே உட்கார 4 பேருக்கு நல்லது செய்யணுன்ற நல்ல மனசு, நல்ல இருதயம் இருந்தா போதுங்க. நீங்க எங்க இருந்தாலும் ஆண்டவர் தூக்கி குப்பையில இருந்தாலும் சிங்காசல உட்கார வைப்பாருங்க. சிங்காசல உட்கார்ந்து இருக்கிற எத்தனை பேருக்கு நல்ல மனசு இருக்கு, மக்களுக்கு நல்லது செய்யணும், ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது என்ற ஒரு நல்ல மனசு எவ்வளோ பேருக்கு இருக்கு. அந்த மனசு இருந்தா போதும். யோசேப்புக்கு இருந்துச்சு அந்த மனசு. ஏன்னா அவன் குற்றம் செய்யாம அவன் தண்டிக்கப்பட்டான், அவன் குற்றம் செய்யாம ஜெயிலில் போடப்பட்டான், அவன் குற்றம் செய்யாம குழியில போடப்பட்டான், அவன் எந்த குற்றமோ செய்யாம அவன் மேல அடுக்கடுக்கா வச்சாங்க, அடுக்கடுக்கா அடுக்கி வச்சாங்க. ஆனால் ஒரு டைம் வந்துச்சுங்க, அவன் மேலே அடுக்குனவங்க மேலேயே அவன் குற்றத்தை திருப்பி கேஸ் போட்டு ரிவெஞ்ச் எடுத்துருக்கலாம் இல்லை. அவன் கையில் ஆளுகை வந்துச்சு, அதிகாரம் வந்துச்சு. அவங்க குற்றம் சுமத்தவனுங்க என்னைக்காவது நினச்சி பார்த்தாங்களா? இவனுக்கு சூப்பர் நேச்சுரல் அத்தாரிட்டி வரும், இவனோ போய் சிங்காசில் உட்காரவான்னு யாரும் யோசித்து பார்த்தாங்களா? பார்க்கல. இவன் ஊரை விட்டு ஊர் வந்த பரதேசி தானே, இவனுக்கு யார் கேட்பாரு மேய்ப்பாரு? சொந்த அப்பா அம்மாவே அண்ணன் தம்பிங்களே குழியில போட்டு காசுக்காக விற்கப்பட்டு வந்த அடிமை தானே. இவனை எப்படி நடத்தினாலும் நம்மளை கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சு அவனை அசிங்கப்படுத்தினாங்க, செய்யாத தவறுகள் அவன் மேல அடுக்கிட்டு வந்தாங்க. ஆனா பார்த்தது யாரு? தேவன் பார்த்தாருங்க, தேவன் பார்த்தாரு. அவன் அடிமையா வந்திருக்கான், அவன் விற்கப்பட்டு வந்திருக்கான், ஆனா அவன் என் பிள்ளைடா, என் நோக்கத்துக்காக, என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக அவன் இங்க வந்திருக்கிறான். இந்த எகிப்து தேசத்துல அவனை நீங்க அடிமை நினைச்சிட்டீங்களா? அவனை நீங்க ஜெயில போட்டு அவனை அசிங்கப்படுத்துறீங்களா? அதே ஜெயில உங்களை போடும்படியாக அந்த அரசாட்சி அவன் கையில போகுது. அப்படியே தூக்கி உட்கார வச்சுட்டாரு. புரிஞ்சிச்சிங்களா? ஆனா அவன் என்ன பண்ணான்? யோசேப்பு என்ன பண்ணான்? யோசேப்புடைய நல்ல மனசு பழி வாங்கல, மன்னிச்சிட்டான். உன்னுடைய வேலை என்ன? நீ அசிங்கப்படுத்துறது, செய்யாத குற்றத்தை அப்பாவிங்க மேல போடுறது, இது உன் வேலையா இருந்தா எல்லாத்தையும் பொசிஷனை மாற்றி ஒரே நிமிஷத்தில் ராஜாவை தூக்கி ஜெயிலில் போடுறதும், ஜெயிலில் இருக்கிற அபராதியை குற்றவாதியை கொண்டு வந்து இதில் சிங்காசில் உட்கார வைக்கிறதும் கர்த்தரால முடியும். அன்னால் இதுதான் இப்படிதான் சொல்லி ஆண்டவரை வாழ்த்துறா. எவரையும் மேல்மைப்படுத்த, எவரையும் உயர்த்த உம்மால கூடும். சிறியவனை குப்பையிலேருந்து நீங்க உயர்த்துறீங்க ஆண்டவரே. பிரபுக்கள் மத்தியில, ராஜாக்கள் மத்தியில போய் நீங்க உட்கார செய்கிறீங்க. அது மட்டும் இல்ல, மகிமையின் சிங்காசனத்தை சுதந்திரிக்க செய்றீங்க. இந்த மகிமையின் சிங்காசனம் எது தெரியுங்களா? ஆளுகை வெளிப்படுத்துதுங்க. சூப்பர் நேச்சுரல் அத்தாரிட்டி இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில நான் திட்டமா சொல்றேன், ஆணையிட்டு சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால இதை டிக்ளேர் பண்றேன். நீங்க இதை பார்க்கிற அநேகர் மீது இந்த ஆளுகை உண்டாகுது உண்டாகுது உண்டாகுது. இயேசுவின் நாமத்தினால நீங்க எல்லாத்தையும் மறந்துடுங்க. ஒன்ன மட்டும் யோசித்துக்கோங்க, கர்த்தர் உங்களை தூக்கி உட்கார வைக்கும் போது உங்களுக்கு செஞ்சது போல நீங்க மற்றவங்களுக்கு செய்யாதீங்க. உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை நீங்க அதை தவறா யூஸ் பண்ணாதீங்க. சரிங்களா?
ஸோ ஆண்டவர் இந்த வருஷத்தில் ஒரு சூப்பர் நேச்சுரல் ஆளுகை அத்தாரிட்டிக்குள்ள அதிகாரத்துக்குள்ள இதை பார்க்குற ஒரு பிள்ளைங்களையும் உயர்த்தி வைக்க போகிறார். ஹல்லேலூயா. நம்ம இந்தியா தேசத்தின் தலையெழுத்து மாற்றணும்னா ஆண்டவர் இதை நிச்சயமாக செய்வாருங்க, கண்டிப்பாக செய்வார். அப்படியே நான் பிளஸ் பண்ணுறேன். யோசேப்பின் மேலே இருந்த அந்த அபிஷேகம், யோசேப்புக்கு வந்த அந்த உயர்வுகள் மேன்மைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வரட்டும்னு சொல்லி நான் பிளஸ் பண்ணுறேன் தேங்க்யூ. அது மட்டும் இல்லைங்க, சூப்பர் நேச்சுரல் ஜாய் அண்ட் பீஸ். என்னங்க சூப்பர் நேச்சுரல் ஜாய் அண்ட் பீஸ். எஸ்தரில் 8ஆம் அதிகாரம் 15 17 இப்படி போடப்பட்டிருக்கு. அது முழுசாக படிக்கல, நமக்கு வேண்டிய கண்டென்ட்டை மட்டும் சொல்கிறேன். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்ததான். இஸ்ரவேல் ஜனங்களை யூத குலத்தையே அழிச்சிடணும் அப்படின்னு ஒரு பெரிய சட்டம் வந்துச்சு. அதற்கான ஜியோலாம் பாஸ் பண்ணி எல்லா தேசம் எங்கும் போயிட்டுருக்கு. யூத ஜனங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்டவருடைய ப்ரெசன்ஸில் உக்காடுறாங்க. தே சிட் இன் த ப்ரெசன்ஸ், காட்ஸ் ப்ரெசன்ஸில் உக்காரும் போது சட்டம் மாறுது, தலையெழுத்து மாறுது. அந்த ஆணை அதிகாரி தலைவர்கள் வெளியிட்ட அந்த காரியம்லாம் அப்படியே மாறுது. இப்போ நம்ம பிஎம்ஓ சிஎம்ஓ ஒரு ஜியோ பாஸ் பண்ணுறாங்கன்னா அது அவ்வளோதான், அது வெளியே வந்துருச்சுன்னா அவ்வளோதான், அதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா லாஸ்ட் பல வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய பிஎம் வந்து இந்த நோட்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும், இது செல்லாதா அப்படின்னு ஒரு ஜியோ பாஸ் பண்ணார். அதை அப்படியே அமல்படுத்தினாங்க. அதில் வேற எந்த இதுவுமே வரல பார்த்தீங்களா. அதை போல் யூதர்களை கொல்லணும், யூதர்களை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜியோ பாஸ் ஆகுது. அது தேசம் எங்கும் பரவி போயிட்டு இருக்கும் போது ஜனங்க அப்பாவுடைய ப்ரெசன்ஸில் உக்காராங்க. ப்ரெசன்ஸில் உக்காரும் போது சூழ்நிலை மாறுதுங்க. யாரு அவங்கள அழிக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்க அழிஞ்சு போறாங்க. யாரு அந்த குலமே அந்த கோத்திரமே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அந்த கோத்திரம் அழிஞ்சு போகுது. யாரு மண்ணோட மண்ணா போகணும்னு நினைச்சாங்களோ அவங்க அரண்மனையில சிங்காசனத்தை அலங்கரிச்சாங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றோம், நீங்க இந்த வருஷமும் கடந்த வருஷம் எப்படியோ முடிஞ்சிருச்சு பிரதர், முடிஞ்சிருச்சு சிஸ்டர், பட் இந்த வருஷம் ஒரு கலக்கத்தோடு ஒரு நடுக்கத்தோடு நீங்க ஆரம்பிச்சிருக்கலாம். பட் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, சூசான் நகரம் ஆர்ப்பரித்து குதூகலத்தோடு இருந்தது போல உங்களுடைய அங்கலாய்ப்பு, உங்களுடைய கண்ணீர் எல்லாம் மாறி தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய ஊழியம், உங்களுடைய பிசினஸ், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷத்தையும் ஒரு பெரிய சமாதானத்தையும் நீங்க பாப்பீங்க. சூசான் நகரம் கலங்கிச்சு, ஆனா கடைசியில அந்த அதிகாரம் முடியும் போது பாத்தீங்கன்னா சூசான் நகரம் ஆர்ப்பரித்தது. சந்தோஷத்துல மகிழ்ச்சியில ஆர்ப்பரிக்கிறாங்க. உங்களுடைய துக்கம் எல்லாம் போய் எல்லாம் சந்தோஷமா மாறப்போகுது. எந்த விஷயத்துல நீங்க ஏங்கி தவிச்சிங்களோ அந்த விஷயத்துல ஆர்ப்பரிச்சு அப்படியே இந்த நியூ இயர் டைம்ல அப்படியே ஜாய் செலிப்ரேஷனை பண்ண போறீங்க. சந்தோஷமா மகிழ்ச்சியா இந்த வருஷத்தை நீங்க கொண்டாட போறீங்க. இந்த வருஷம் முழுவதும் உங்க வாழ்க்கையில அந்த பீஸ் அந்த ஜாயை நாங்க ரிலீஸ் பண்றோம். we speak super natural joy and peace in the name of Jesus. we declare and decree in Jesus name. amen. hallelujah. அது மட்டும் இல்லைங்க, அடுத்தது சூப்பர் நேச்சுரல் லைஃப் அண்ட் ரெசரக்ஷன். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் 40 44 இதில் என்ன காரியம் போடப்பட்டிருக்குன்னா, அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான், அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகம் சீலையினால் சுற்றி இருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். இந்த 11ஆம் அதிகாரம் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்குமே லாசரு, மார்த்தாள், மரியா, ஏசப்பா இந்த சம்பவம் தான் இருக்கும். லாசரு மரிச்சு போறாரு, மரிச்சு கல்லறையில் அடக்கம் பண்ணப்படுறாரு. அடக்கம் பண்ணப்பட்டது மட்டும் இல்லை, அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிடுச்சு. அவங்களுடைய வீட்டில் புலம்பலும் அழுகையும் அக்களிப்புமா இருக்கு. ஏதாவது பண்ணுவாரு அப்படின்னு தகவலை அனுப்புன ஏசப்பாவும் வரல. 4வது நாள் அழகாக வராரு. உள்ள அந்த சீனுக்குள்ளே என்ட்ராகும் போது மார்த்தாளும் மரியாளும் வந்து, நீங்கள் இங்கே இருந்திருந்தா என் அண்ணன் வந்து செத்துருக்க மாட்டான், மறிச்சிருக்க மாட்டான், நீங்கள் ஏதாவது பண்ணியிருப்பீங்க அப்படின்னு ஏசப்பா கிட்ட பெட்டிஷனாக வச்சிட்ருக்காங்க. பெட்டிஷனாக வச்சிட்ருக்கும் போது ஏசப்பா ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நீ விசுவாசிட்டுனா, இஃப் யூ பிலீவ், இந்த நிமிஷமே ஆண்டவர் ஒரு மிராக்கல் பண்ணுவார். உடனே
சகோதரிங்க சொல்றாங்க, உயிர்த்தெழுகிற அந்த நாளும் முடிஞ்சு போச்சு. யூதர்களுடைய கணக்குப்படி 3 நாளைக்குள்ள அந்த ஆத்துமா, அந்த ஆவி வந்து அந்த சரீரத்தையே சுத்திக்கிட்டு இருக்குமா. எப்படியாவது எழும்பிடுவாங்க அப்படின்றது அவங்களுடைய ஐதீகமா. அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க, உயிர்த்தெழுற நாளும் போயிருச்சு, 4 நாள் ஆயிடுச்சு, நாரும். ஏசப்பா சொல்றாரு, 3 நாளைக்குள்ளவே உயிர் தெழுந்தவங்க இருந்திருக்காங்க. அது சாட்சியா கேட்டிருக்காங்க. அதனாலதான் அவங்க சொல்றாங்க 3 நாள் ஆயிடுச்சு, 4வது நாள் எழுப்ப முடியாதுன்ட்டு. அப்போ ஏசப்பா சொல்றாரு, அந்த கல்லெல்லாம் எடுத்து போடு. இல்லப்பா, நாரும். நிறைய விஷயங்களை நீங்க அடக்கம் பண்ணிட்டீங்க. ஏன்னா அந்த விஷயங்களை ஓபன் பண்ணா தேவையில்லாத காரியங்கள் தான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அந்த கல்லெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் எடுத்து போடுறாருங்க. கல்லை எடுத்து போட்டு உங்களுடைய பொக்கிஷங்களை, உங்களுடைய அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, ஒளிவிடத்தில் இருக்கிற புதையல்களை உங்க கையில் ஆண்டவர் கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு வருஷமா இருக்கும். ஏன் இந்த வசனத்தை இதுக்கு கோட் பண்றேன்னா, மாத்தாளுக்கும் மரியாளுக்கும் ஒரு பெரிய சோர்சஸே அண்ணன் தான். ஏன்னா பைபிளில் அவங்க அப்பா அம்மா இருந்த மாதிரி எங்கேயும் கோட் பண்ணலை. ஒரே ஒரு சகோதரன் இருந்ததை தான் கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுடைய ஒரு பெரிய சோர்சஸே என்னன்னா லாசரு மட்டும்தான். அந்த சோர்சஸே அவங்க உள்ள வச்சு அடக்கம் பண்ணிட்டாங்க. அப்போ இதுக்கப்புறம் என் லைஃப் என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் ஆண்டவர் வந்து அங்க ஒரு பெரிய அற்புதத்தை செய்யறாரு. அது மட்டும் இல்லைங்க, பாருங்க, ஜீவன் அற்ற மரணத்தின் வீடா, மரணத்தின் வாசனை வீசுற அந்த வீட்டுல எந்த ஒரு அறிகுறியும் கிடையாது. 3 நாள் ஆயிடுச்சு, வியாதிப்பட்டிருக்கும் போது தகவல் போகுது. ஆனா மரித்த பிறகும் ஆண்டவர் வருதில்ல. கல்லறையில் அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிடுது. இனி எந்த ஒரு ஹோப்பும் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி 4 நாள் ஆனவங்களை யாரும் எழுப்புனது கிடையாது. சாட்சி லாசர் தான். இதை கேட்டுக்கோங்க, பார்த்துக்கோங்க. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்யற அற்புதம் ஃபர்ஸ்ட் சாட்சி நீங்களா இருப்பீங்க. அது எதுவானா இருக்கட்டும். இதை கேட்டுட்டு இருக்கீங்கல்ல, அப்படியே ரிசீவ் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினால. இந்த விஷயத்துல எல்லாம் ஜீவனற்று இருக்கிறதோ, உங்க ஃபினான்ஸ்ல ஜீவனற்று இருந்தா, இல்ல உங்க குடும்ப உறவுகள் இல்ல உங்க ஹெல்த்ல ஏதோ ஒரு அவயவம் செயல்படாம, ஏதோ உங்க குடும்பத்துல ஃபேமிலி ட்ரீன்றாங்களே, அதுல ஒரு அவயவமோ ஒரு ரிலேஷன்ஷிப்போ கெட்டு போயிருந்தாலும், செத்து போயிருந்தாலும் மீண்டுமாய் அதை உயிர்த்தெழ செய்யறாரு. நீங்க தான் அது ஃபர்ஸ்ட் மிராக்கலா பர்சனா இருப்பீங்க. எப்படி லாசரு தான் ஃபர்ஸ்ட் பர்சனா பைபிள்ல பாத்தீங்கன்னா, இல்ல உலகத்திலேயே பாத்தீங்கன்னா, செத்து 4 நாள் ஆன பிறகு எழும்பின முதல் மனுஷனா இருந்ததுனால லாசருவை பார்க்கும்படியாக ஜனங்கள் கூட்டமாய் வந்தாங்களாம். கர்த்தர் உங்களுக்கு செய்யற அற்புதங்களையும் அடையாளங்களையும் சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள்ஸையும் வண்டர்ஸ் அண்ட் சயின்ஸையும் பார்க்கறதுக்காக தேசத்துல இருந்து தேசமா கூட்டமா ஃப்ளைட்டை பிடிச்சி கப்பல்ல ஓடி ஜனங்க வந்து உங்களை பார்ப்பாங்க. ஆண்டவர் உனக்கு இதை செஞ்சாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு உங்களை ஆண்டவர் உயர்த்த போறாரு. அந்த மிராக்கிள் நீங்க தான் ஃபர்ஸ்ட் பார்னா இருக்க போறீங்க. அந்த மிராக்கிள் உங்க வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் யாருக்கும் செய்யாத அந்த அற்புதத்தை, அந்த முத்திரையை ஆண்டவர் உங்க மேல உடைச்சு ஊத்துறாரு. நீங்க தான் ஃபர்ஸ்ட் சாட்சியா இருக்க போறீங்க. அப்படியே நாங்க அதை உங்க மேல ரிலீஸ் பண்றோம், பிளஸ் பண்றோம். ஹalleluya. அதுக்கப்புறம் சூப்பர் நேச்சுரல் ரிலேஷன்ஷிப். 1 சாமுவேல் 20:17 யோனத்தான் தாவீது, அந்த ஃபேண்டாஸ்டிக் ரிலேஷன்ஷிப்புங்க. யோனத்தான் வந்து தாவீதை மிகவும் நேசித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான், தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். தாவீது யோனத்தானுடைய ரிலேஷன்ஷிப் அவ்வளோ ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப்பாக இருந்துச்சு. என்ன சொல்றது, தன்னுடைய ஜீவனை சிநேகிச்சது போல யோனத்தான் தாவீதை சிநேகிச்சாராம். இன்னைக்கு ஆண்டவர் இந்த மாதிரியான சிநேகித்த, இந்த மாதிரியான உறவுகளை உங்க லைஃப்ல அப்படியே கட்டவிழ்ப்பாருங்க. நிறைய உறவுகள்னால காயப்படுத்தப்பட்டிருக்கலாம், நிறைய உறவுகள்னால ஏமாற்றம் அடைஞ்சிருக்கலாம், நம்பி விழுந்து போயிருக்கலாம். அன்னைக்கு யோசேப்பு வந்து தன்னுடைய சொந்த அண்ணாங்களுக்கு சாப்பாடு கொடுக்க தான் வந்தாரு. அவருக்கு தெரியாது அவரை குழியில போட்டுருவாங்கன்ட்டு, அவருக்கு தெரியாது நம்மள விற்று போட்டுருவாங்கன்ட்டு. அவருக்கு தெரியாது என் குடும்பத்தோட நான் வாழ்ற இதுதான் கடைசி நாளுன்னு கூட அவருக்கு தெரியாது. அப்படி நினைச்சிட்டு அவர் போல,
அன்புல பாசத்துல தான் அண்ணாங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுமே அப்பா சொன்னாரேன்னு அப்படின்னு போனாரு. ஆனா அவருக்கு நடந்ததோ படுகுழி, சிறைச்சாலை, பின்னாடி அரண்மனை. அது போல அந்த மாதிரியான சூழ்நிலையில சில பேர் நீங்க கடந்து வந்திருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களோட நிற்கிற நல்ல யோனத்தான உங்களுடைய லைஃப்ல ஆண்டவர் கட்டவிழ்ப்பார். உங்களை காட்டிலும், அதாவது நீங்க உங்களை நேசிக்கிறீங்களா, அதை காட்டிலும் உங்களுடைய உயர்வை, உங்களுடைய வளர்ச்சியை, உங்களுடைய வெற்றியை உண்மையாய் நேசித்து ஆசைப்படுற உள்ளங்களை ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். Thank you Jesus. பாருங்க, சவுல் அப்பா ரொம்ப தாவீதை எப்படின்னா போட்டு தள்ளணும்ன்றதுல திட்டமா இருக்கிறாரு. ஆனா யோனாத்தானு தாவீது சாகவே கூடாதுன்றது உறுதியா இருக்கிறாரு. பார்த்தீங்களா, எவ்வளோ நல்ல ஒரு ஆண்டவர் உறவை கொடுத்தாரு. அதே போலதான் உங்க வாழ்க்கையில, உங்களுடைய ஊழியத்துல, உங்க பிஸ்னஸ்ல, நீங்க செய்யற வேலை இடத்துல, உங்க சொந்த பந்தங்கள் மத்தியத்துல, உங்க கொலீக்ஸ் மத்தியத்துல, ஃப்ரெண்ட்ஸு, உங்களுக்கு நல்ல இந்த மாதிரி உண்மையாய் நேசிக்கிற, உங்க உயர்வை எதிர்பார்க்கிற, உங்களை மதிக்கிற, உங்களுக்கு உண்மையாகவே நல்லது செய்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை, அந்த கனெக்ஷன்ஸை, அந்த ஜனங்களை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கனெக்ட் பண்ணுவார். அது டிவைன் கனெக்ஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸ் பர்பஸாக இருக்கட்டும், குடும்ப உறவுகளாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், தேவையில்லாத உறவுகளெல்லாம் ஆண்டவர் கட் பண்ணுறாருங்க இயேசுவின் நாமத்தினால. தேவையில்லாத உங்கள் வாழ்க்கையில் உங்களை முன்னேற்றம் நீங்கள் அடையக்கூடாதபடிக்கு, உங்கள் இடத்துக்கு, நீங்கள் ஸ்தானத்துக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற சித்தங்களை, திட்டங்களை, நோக்கங்களை நிறைவேற்றக்கூடாதபடிக்கு இடரெல்லாம் இருக்கிற உறவுகளை எல்லாத்தையும் ஆண்டவர் வெட்டி போடுறாரு. புதிய உறவுகளை, உண்மையான உறவுகளை கொடுக்குறாரு. கனி கொடுக்குற மரம் எதுவும் அதை இன்னும் ஆண்டவர் கனி கொடுக்கும்படியாக இன்னும் அதை வெட்டி, அதை சுத்தம் படுத்தி, அதுக்கு இன்னும் இதை போட்டு, அதுக்கு இன்னும் தண்ணீர் பாய்ச்சி அதை வேலி அடிக்கிற. அது போல் கர்த்தருடைய திட்டங்களை சுமக்கிற உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத கசப்பு, வெறுப்பான ஜனங்களை எடுத்து போட்டு நல்ல ஜனங்களை, நல்ல ரிலேஷன்ஷிப்பை, ஒரு சூப்பர் நேச்சுரல் ரிலேஷன்ஷிப்பை, கனெக்ஷன்ஸை, ஜனங்களை, பீப்பிளை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க போகிறாரு. அது மட்டும் இல்லை, சூப்பர் நேச்சுரல் ஹீலிங். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாகமான்னு ஒரு மனுஷன் இருக்காரு. அவருக்கு குஷ்டரோகம் வருது. குஷ்டரோகம் வந்தப்போ தன்னுடைய வேலைக்காரின் மூலமாக தீர்க்கதரிசிக்கிட்ட வராங்க. தீர்க்கதரிசிக்கிட்ட வரும்போது என்ன ஆகுதுன்னா, தீர்க்கதரிசி ரொம்ப எளிமையான காரியத்தை தான் சொல்கிறார். போய் யோர்தானில் 7 முறை முங்கி எழுங்க. அவர் நினச்சிட்டாரு, நம்ம ஒரு பெரிய தளபதி, நம்ம ஒரு பெரிய ராஜாவுக்கு கீழே இருக்கிறோம் அப்படின்னும் போது ஒரு பெரிய பெரிய காரியத்தை சொல்ல போகிறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு அவர்கிட்ட போனால் அவர் சொல்கிறாரு, ஜஸ்ட்டு போ, 7 வாட்டி முங்கு, எழும்பு, அப்படி தான் சொல்கிறாரு. இவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்னடா இப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கூட இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, பலமான காரியங்களை, பெரிய பெரிய காரியங்களை சொல்லியிருந்தாலும் செய்வீங்கல்ல, இது ரொம்ப எளிமையான காரியம் தானே தீர்க்கதரிசி சொன்னது, போய் செய்யுங்கன்னும் போது 7 முறை அவர் முங்கி எழும்பும் போது அவருடைய சரீரம் என்ன ஆச்சான், பிறந்த குழந்தைய போல மாறிச்சான். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு, ஆண்டவருடைய ஊழியக்காரர் வாயிலிருந்து வருகிற வார்த்தைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கும் நீங்கள் கீழ்ப்படியும் போது அது ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கணும் அப்படின்னு மட்டும் இல்லைங்க, ரொம்ப சிலது எளிமையாக இருக்கலாம். உங்களுக்கே அது இதுவா அப்படின்னு கூட இருக்கலாம். நீங்கள் அதை கீழ்ப்படிஞ்சு பாருங்க, அந்த ஒபீடியன்ஸ், அந்த கீழ்ப்படிதல் ஒரு பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை உங்கள் லைஃப்பில் கொண்டு வருங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நான் உங்களை பார்த்து சொல்கிறோம், இந்த மாதம், இந்த வருஷம் உங்கள் லைஃப்பில் ஒரு சூப்பர் நேச்சுரல் வெல்த்தை பேசுகிறோம், சூப்பர் நேச்சுரல் அத்தாரிட்டியை பேசுகிறோம், சூப்பர் நேச்சுரல் ஜாய் அண்ட் பீஸை பேசுகிறோம், சூப்பர் நேச்சுரல் உங்கள் லைஃப் ரெசரக்ஷன்ஸை பேசுகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நல்ல ரிலேஷன்ஷிப், சூப்பர் நேச்சுரல் ரிலேஷன்ஷிப்பை பேசுகிறோம், சூப்பர் நேச்சுரல் ஹீலிங்ஸை பேசுகிறோம். தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். அதே போல் இந்த வீடியோவில் நம்மளுக்கு டைம் இல்லாதனால இந்த காரியங்களை நம்ம சின்ன சின்னதாக சொல்லியிருக்கிறோம். இன்னும் வருகை நாட்களில் இதை குறித்து நம்ம விலாப்பெரியா உங்களுக்கு சொல்லுவோம். அப்படியே கண்களை மூடி நம்ம ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ டாடி. அப்பா, இந்த 2026 இயர் ஆஃப் சூப்பர் நேச்சுரல் ப்ராஸ்பெரிட்டி என்று சொல்லி நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம். ஆண்டவரே, நாங்கள் சொல்லப்பட்ட இப்பொழுது ஊழியக்கார் மூலியமாய்
குறிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆண்டவர் உரைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே இதை நம்பி இதை விசுவாசித்து ரிசீவ் பண்ற ஒவ்வொரு பிள்ளைங்கள் மேலே நாங்க கட்டவிழிக்கிறோம். அது மட்டும் இல்ல, இதை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைங்களை நாங்க பிளஸ் பண்றோம். லாங் லைஃபை பேசுறோம். அவங்களுக்கு தெளிந்த புத்தி ஞானத்தை பேசுறோம். விஸ்டம் பேசுறோம். அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை பேசுறோம். நல்ல சொந்த பந்த ரிலேஷன்ஷிப்பை நாங்க பேசுறோம். நல்ல ஹெல்தி லைஃப் ஸ்டைலை நாங்க பேசுறோம். அவங்களோட வாழ்க்கையில சொத்துகள் வரட்டும். நல்ல ஃபினான்ஷியலாக அவங்கள நாங்கள் ரொம்ப ஃபினான்ஷியல் க்ரோவை நாங்கள் பேசுகிறோம். ஃபினான்ஷியல் ஓவர்ஃப்ளோயிங் பிளெஸிங்ஸை பேசுகிறோம். ஒரு அப்கிரேடை பேசுகிறோம். அவங்களுடைய ஃபினான்ஷியலில் உங்கள் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் நிரப்பிட்டோம். சொந்த வீடுகளை நாங்கள் பேசுகிறோம். சொத்துக்களை பேசுகிறோம். பிஸ்னஸ் பண்ணுற பிள்ளைங்களுக்கு நல்ல உயர்வை ப்ராஃபிட்டை நாங்கள் பேசுகிறோம். வேலை செய்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல ப்ரொமோஷனை பேசுகிறோம். பிஸ்னஸ் பண்ணுற பிள்ளைங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னுக்கிற பிள்ளைங்களுக்கு நாங்கள் புதிய பிஸ்னஸை நாங்கள் பேசுகிறோம். வெளிநாட்டு பிரயாணங்களை நாங்க பேசுறோம். திருமண காரியங்களை நாங்க பேசுறோம். கர்ப்பத்தின் கனிகளை நாங்க பிளஸ் பண்றோம். படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஞானத்தை பேசுறோம். அப்பா நல்ல காலேஜ்ல ஸ்கூல்ல சீட்டுகள் கிடைச்சதுக்காக நன்றி அப்பா. அப்பா ஊழியக்கார பிள்ளைங்களுக்கு நல்ல சொந்த சபைகளை நாங்க பேசுறோம். நல்ல ஆவிக்குரிய கனிகளை, ஆவிக்குரிய தாளந்துகளை, அபிஷேகத்தை நாங்க பேசுறோம். வரங்களை நாங்க பேசுறோம் அப்பா. அப்பா உம்மை துதிக்கிறோம். சொந்த சர்ச்சை நாங்க பேசுறோம். ஆத்துமாங்களை நிரம்பி வழியிட்டோம் சுவாமி. இந்த 2026 ஒரு அறுவடையின் மாதமாய், அறுவடையின் ஆண்டா இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம். சபை இல்லாத பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே சபைகளை நாங்க பேசுறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம்ப்பா. அப்பா வியாதிப்பட்ட பிள்ளைங்களுக்கு சுகத்தை நாங்க பேசுறோம். நிறைவை பேசுறோம். பாதுகாப்பை பேசுகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நல்ல உறவுகளை நாங்க பேசுறோம். ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பை நாங்க பேசுறோம். டிவைன் ப்ரொடெக்ஷனை பேசுறோம். ஆண்டவரே உங்க வீடுங்களை நாங்க பிளஸ் பண்றோம். எண்ணெய் கலசங்களையும் மாவு பேசிக்கிற தொட்டியை நாங்க பிளஸ் பண்றோம். இவங்க கையின் பிரயாசங்களை நாங்க பிளஸ் பண்றோம். ஒவ்வொருத்தருக்கும் 100 மடங்கு ஆண்டவரே ஆசீர்வாதங்கள் வரட்டும் ராஜா. உம்மை துதிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். கோர்ட்டு கேஸ்ல சிக்கி தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை நாங்க பேசுறோம் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இவங்க என்ன காரியங்களுக்காக காத்திருக்கிறாங்களோ ஆண்டவரே, பாஸ்போர்ட், வீசா, என்ன காரியங்கள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால வரட்டும். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். இவங்களுக்கு வர வேண்டிய சொத்துகள் வரட்டும். இவங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் வரட்டும். இவங்களுக்கு வர வேண்டிய எல்லா நன்மைகள், ஆசீர்வாதங்களை இயேசுவின் நாமத்தில் நாங்க கட்டவிழ்க்கிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரங்க தாவே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்ககிட்ட இந்த பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கு இந்த பிள்ளைங்கள் எப்பொழுதும் நன்றி உள்ள இருதயத்தோடு இருப்பாராக, நன்றியை செலுத்துவாராக. அவர் இதுவரைக்கும் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துற நன்றி உள்ள இருதயத்தை நான் பேசுறேன். சதையுள்ள இருதயத்தை பேசுறேன். நவமான இருதயத்தை நான் பேசுறேன். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். இந்த வருஷத்துல ஆண்டவரே, ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உம்முடைய பிரசன்னத்தில் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நேரம் செலவிடுகிறவர்களா ஆண்டவரே, இந்த வார்த்தையின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் பேசுகிறோம் டாடி. எஸ் யூதர்கள் அன்னைக்கு ஆண்டவரே அப்பா, ஓ சூசான் நகரம் கலங்கிட்டு அப்படின்னு நாங்கள் வாசிச்சது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் உம்முடைய பிரசன்னத்தில் உக்காந்த பிள்ளைகளுடைய லைஃப்பை ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டானது போல ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய லைஃப்லையும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் வாய்க்கால் திறக்கப்படட்டும் டாடி. ஓ இவருடைய வயது வாழ வயது போல் ஆகட்டும். ஓ we speak year of life நாங்க பேசுறோம் டாடி. ஓ மரித்த நிலைமையில இருக்கிற எல்லா காரியங்களும் ஆண்டவரே ஜீவன் பெறட்டும் டாடி. ஓ கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே துள்ளி குதிக்கட்டும். ஓ அன்னைக்கு மரியாள் போய் எலிசபெத்தை வாழ்த்தும் போது ஆண்டவரே யோவான் ஸ்நானன் துள்ளி குதித்தது போல ஆண்டவரே, thank you Holy Spirit, thank you Holy Spirit. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் வரங்களினாலும் நிரப்பப்படட்டும் டாடி. Thank you Holy Spirit. Thank you Lord. அதிகமான நேரத்தை உம்முடைய சமூகத்துல செலவழிக்கிட்டோம். ஆமென். காணிக்கைகள், தசமாம்சங்கள் மட்டும் இல்ல, நேரத்தை கூட உமக்கு கொடுக்கட்டும் ராஜா. துதிக்கிறோம். செஞ்ச நன்மைகளை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துகிற வருடமாய்
இந்த வருடம் இருக்கட்டும்ப்பா. அப்படியாய் ஒவ்வொருத்தையும் நீங்க மாற்றுறதுக்காக நன்றி. எல்லா கடன்கள் மாறட்டும் இயேசுவின் எல்லா நாமத்தில். கடன்கள் மாறட்டும். உபாகமம் 28:12 படியா நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பான்னு சொல்லிருக்கீங்கப்பா. பிள்ளைகளுடைய லைஃப்ல எல்லா கடன்களை எடுத்து போடுங்க. இவர்கள் பரிபூர்ணப்படட்டும் டாடி. ஓ இவர்கள் ஆண்டவரே அப்பா உபாகமம் 28:1 எப்படி சொல்றீங்க? ஓ சகல ஜாதிகளையும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான்னு. ஓ ஐஸ்வர்யங்களை சம்பாதிக்க பலனை கொடுப்பன்னு சொல்லிருக்கீங்க. 1000 மடங்கு நீ பெருகுவன்னு சொல்லிருக்கீங்க. ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மீது பேசுறேன் இயேசுவின் நாமத்தினால. இவர்களும் இவர்களுடைய பிள்ளைகளும் இவர்களும் இவருடைய சொத்துக்களும் ஊழியங்களும் ஆண்டவரே பிசினஸும் ஆண்டவரே குடும்பங்களும் பெருகட்டும் டாடி. வர்த்திக்க பண்ணுங்கப்பா. ஓ தங்கமும் வெள்ளியும் ஆண்டவரே இவருடைய ஆண்டவரே கற்குவியலாய் வந்து குவிக்கட்டும் டாடி இயேசுவின் நாமத்தினால. ஓ ஒரு பொருளாதாரம் ஆண்டவரே எதையும் செய்ய விடாம தடையா இருக்க கூடாது டாடி. ஒரு சூப்பர் நேச்சுரல் வெல்த் டிரான்ஸ்ஃபரை பேசுறேன் டாடி. இவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணனும்னாலும் ஊழியம் ஸ்டார்ட் பண்ணனும்னாலும் ஆண்டவரே மற்றவர்களுக்கு உதவணும்னாலும் ஆண்டவரே அந்த பொருளாதாரம் ஈஸியா எஃபர்ட்லெஸ்ஸா இவங்க பாதத்தின் கீழ் வந்து விழட்டும் இயேசுவின் நாமத்தினால. சொந்த வாகனங்களை நாங்க பேசுறோம். எஸ் லார்ட் எஸ் லார்ட் பங்களோஸை நாங்க பேசுறோம். ஆமென். துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. சொந்த வீடுகள் உண்டாகட்டும். ஆமென் ஆமென். ஓ பாகம் நெகேமியா 9:25 படியா நீ கட்டாத வீட்டுல குடியிருப்ப, நீ நடாத திராட்சை தோட்டங்களின் பலனை புசிப்ப, ஓ நீ வெட்டாத கிணற்றின் தண்ணீரை குடிப்பன்னு வாக்கு பண்ணிருக்கீங்க. அந்த வாக்கு தத்தத்தை நாங்க எங்களுக்கு உரிமை கொள்ளுகிறோம். ஓ வாடகை வீடுன்னு ஓ டிராவல் பண்ணிட்டு இருக்கிற பிள்ளைகளுடைய லைஃப்ல ஆண்டவரே சொந்த வீடுகளை நாங்க பேசுகிறோம். We release owners in the name of Jesus. Thank you Lord. Thank you Master. Thank you Master. Thank you Master. Thank you Master. ஒரு விஷயம் கூட ஆண்டவரே இந்த வருஷம் இவங்க லைஃப்ல சூப்பர் நேச்சுரலா ப்ராஸ்பெரிட்டி வேலை செய்யட்டும்பா. சூப்பர் நேச்சுரலா ப்ராஸ்பெரிட்டி வந்துகிட்டே இருக்கட்டும் நடி. எல்லா விதத்திலும் இவங்க வாழ்ந்து சுகித்திருக்கட்டும். ஓ வாழ்ந்து சுகித்திருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நொடி பொழுதும் கர்த்தர் எனக்கு செய்த நன்மை ஓ எப்பேற்பட்டது, இதுக்கு நான் பாத்திரவான் இல்லைன்னு சொல்லி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துறவங்களா கர்த்தர் மாற்றினதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் துதி கனம் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். தேங்க்யூ தேங்க்யூ. இந்த வார்த்தையை நீங்க கனம் பண்ணும் விதமா உங்களுடைய காணிக்கையினால நீங்க இந்த ஊழியத்தை தாங்கலாம். நம்மளுடைய ஃபோன்பே அண்ட் கூகுள் பே அண்ட் பேடிஎம் அண்ட் அக்கௌண்ட் நம்பர்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நீங்கள் ஆஃபரிங் அனுப்பிட்டு அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை நமக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் கம்யூனிட்டி குரூப் அதனுடைய லிங்க், அப்புறம் 24x7 நம்முடைய ப்ரேயர் குரூப் அதனுடைய லிங்க் எல்லாமே நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இதை ஃபாலோ பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் டெஸ்டிமனிஷை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். Thank you Jesus. Once again, happy New Year. God bless you. God bless you.